நீங்கள் உண்மையா பாட்டியா? பாட்டி ஆக போறேன் சார். பாட்டி ஆக போறீங்க? பையன்கிட்ட சொல்லிட்டேன், மருமகிட்ட சொல்லிட்டேன். குழந்தை பிறந்தா வந்து பாட்டி இந்த ஆயானெல்லாம் கூப்பிடக்கூடாது. உனக்கு என்ன 16 வயசு பருவம் நினைப்பா? பிரெக்னென்ட் ஆனது எல்லாருக்குமே சொன்னும் போது எல்லாருமே வந்து சந்தோஷப்பட்டாங்க. என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் ரிலேஷன் எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா, ஆயா வாயிட்ட அப்படின்னு. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசு. ஆமா, அந்த கிழவி யாரு? எங்க ஆத்தா பொண்ணு தாயி. ஆயா வாயிட்ட பாட்டி ஆயிட்டன்ற போது அது ஏத்துக்க மாட்டேங்குது. ஒரு சைடு சந்தோஷமா இருக்கு. இந்த ஆயா பாட்டினோடனே வயசானவங்க மாதிரி ஒரு தோற்றம் வந்துரும் அப்படின்ட்டு ஒரு கஷ்டமா இருக்கும். பாவம், யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது. இப்ப வேற என்ன சொல்லிருக்கீங்க? அதான் அம்மா அம்மம்மா அந்த மாதிரி அம்மா இல்லாட்டி அம்மா. இப்ப ரீசன்ட் இயர்ஸ்ல வந்து அம்மம்மா தான் கொஞ்சம் கம்ஃபர்டபிளான வேர்டா தெரியுது. கொஞ்சம் கம்ஃபர்ட்டா. அம்மா முடிதான் நரத்துக்குனா மூளையமா நரத்துக்கு உனக்கு. உண்மையாவே நீங்க பாட்டியா? உங்களுக்கு வந்து உங்க பேர் என்ன? Thank you sir. பேர் என்ன? பேத்தியா? பேத்தி. வேலை செய்யற இடத்துல நம்ம கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் இந்த மாதிரி பண்றப்ப நம்மள வந்து ஒரு சின்ன பொண்ணு மாதிரி நினைக்கிறாங்க. அத மூஞ்சி பார்த்தாலே தெரியுது. அப்ப வந்து நம்மள பாட்டின்ற அந்த வேர்ட் கூப்பிட்டா நம்மளால ஏத்துக்க முடியல. பாட்டின்னு சொன்னா உங்களுக்கு கௌரவமா அந்த ஏதோ இருக்காது. ஊர்ல எல்லாம் வந்து அந்த இது மாதிரி வச்சுட்டு இப்படி இடிக்கிறவங்கள தான் நாங்க பாட்டி சொல்லுவோம். அடி பாவி மகளே. நான் அந்த லுக்ல இல்ல, அதனால என்ன ஆமா. பாட்டின்னு சொல்ல கூடாது நீங்க நினைக்கிறீங்க. எஸ். வாயில கொஞ்சம் மரியாதையா ஓடிரு நீ. முடியாது.